ப்ரோ, இப்பெல்லாம் நிறைய பேர் ஆப்பிளோட தோல்ல மெழுகு இருக்கு, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஆப்பிளோட தோல்ல தான் நிறைய சத்து இருக்குது, அது தோலோட சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எதுதான் ப்ரோ உண்மை? ரெண்டுமே உண்மைதான் ப்ரோ. ஆப்பிளோட தோல்ல என்னமோ மெழுகு இருக்கிறது உண்மைதான், ஆனா அது எல்லாமே சாப்பிடக்கூடிய எடிபிள் வேக்ஸ். இத FDA அண்ட் FSSAI கூட அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆப்பிள பறிச்சதுக்கு அப்புறம் அதோட ஒரு நீர்ச்சத்தை இழந்துடாம இருக்கிறதுக்கு கிரானோபா வேக்ஸ், ரைஸ் பிரான் வேக்ஸ், இந்த மாதிரியான எடிபிள் வேக்ஸ் எல்லாம் கோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, அப்படி ஆப்பிளோட தோல்ல என்ன சத்து தான் இருக்குது? ஆப்பிளோட சதை பகுதியை விட தோல்ல தான் அதிகமான ஃபைபர்ஸ் இருக்குது. சொல்ல போனா 75% ஃபைபர் தோல்ல தான் இருக்குது. இந்த ஃபைபர் உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணி கான்ஸ்டிபேஷன் வராம பிரிவென்ட் பண்ணும். ஆப்பிளோட தோல்ல குவார்செட்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இவங்க ஹார்ட் அண்ட் பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாம ஆப்பிள்ல இருக்கிற ட்ரைடெர்பினைட்ஸ் உங்க செல்ஸ் நடக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு கேன்சர் வராம காப்பாத்தும். இதோட சேர்த்து விட்டமின் A அண்ட் விட்டமின் K சதையை விட தோல்ல தான் அதிகமா இருக்குது. ஆப்பிளோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலா ஒரு பவுல்ல வாமான வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு டிசால்வ் பண்ணிட்டு ஆப்பிள் அதுல 5 to 10 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது ஆப்பிளோட தோல்ல இருக்கிற வேக்ஸோட சேர்த்து ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.